ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தேனால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார், அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தேனால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்றைக்கே மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மகாபரணி இந்த வாரத்தில் 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி, அதாவது பித்ருக்களினுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம், அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அதை தவிர துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்றைக்கி 22/9/2024 அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி, அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்திக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது விசேஷம். அது தவிர எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வாரத்தில் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறதும் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவும் முக்கியமானது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம். சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது. இல்லைன்னா தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்.
அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏனால் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து, அதாவது சந்தின்றது வந்து நட்சத்திர பாத சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள், எந்த சந்திகள் இருந்ததுனால் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுது, இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் என்ன பெரிய ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலையும் வந்துடுறான். புரட்டாசி மாதம் பிறகுறது 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறகுறது. 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறந்த உடனேவே சூரியன் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதும், 19ஆம் தேதி இன்னைக்கு புதனும் வந்து 6ஆம் இடத்துல போகிறதும், 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்ன, குருவினுடைய பார்வையில் இருக்குது. இவ்வளவு நாள சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 6ல் வந்து ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து ஏற்றமாக 19ஆம் தேதி அன்னியிலிருந்து வந்து ஏற்றமாக ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவின் பார்வை இருக்கிறதுனால வேலையில ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுக்கு தொழில அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்தவர், அந்நிய மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலையும், ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம். சுப செலவுகள் வரும். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16/9/2024 22/9/2024 வரணும் உண்டான வாரத்தில் 18ஆம் தேதி காலை ஒரு 7:15 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சனி சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புனர்ப்பு யோகம்னு சொல்லுவோம். ஏன்னா சனி பகவான் மிகவும் மெதுவாக செல்லக்கூடியவர், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேகம் அதிகமாக இருக்கிறது சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் மிகுந்த ஸ்லோவாக போகிற பிளானட்டும் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வாமை எப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதாவது அலர்ஜிக்னு சொல்லுவா தெரியுமா, ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராது மாதிரி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதற்கு சிறு சிறு தடைகள் வந்தாலும் லாபத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி காத்தால ஒரு 9:30 மணி வரலும் சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட சம்பந்தம் சமசப்தம பார்வையில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் மற்றும் கேது அவர் வந்து சந்திர பகவான் பார்க்கிறார். பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இந்த பௌர்ணமி யோகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி காத்தாலிருந்து பௌர்ணமி யோகம் வரும். இப்போ மாலையபட்சமும் ஆரம்பிச்சிடும் 18ஆம் தேதி காத்தாலிருந்து. ஏன்னா 17ஆம் தேதி மாலையிலேயே பௌர்ணமி வந்துடுறதுனால 18ஆம் தேதி காத்தால வந்து சந்திரன் மாறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் உங்களுடைய குடும்பத்திற்கு வீட்டிற்கு பண்ணுவீங்க. அதாவது வீடுக்குன்னு வந்து செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு, மாற்றங்கள் ஏற்படும், தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும், வேலையில் மாற்றம் இருக்கும், பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரும். எப்போ அப்படின்னா 18ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதி வரலும் பார்த்தேனால் இவர் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு அதற்கு பிறகு 22ஆம் தேதி வரலும், அதாவது 20ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் மிருகர், அதற்கு பிறகு 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேலையானால் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். இப்போ 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரணும் மதியம் ஒரு 12:30 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு ராசிநாதனான, அதாவது 4ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்க. பௌர்ணமி சந்திரன் கிட்டத்தட்ட வந்து அதாவது பஞ்சமிக்கு முன்னாடி இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்து, அதாவது பௌர்ணமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். அது வந்து அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பித்ருக்களுக்கு உண்டான சார்ந்த காரியங்களை கண்டிப்பாக பண்ண வேண்டும் அப்படின்றத சொல்றோம். பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த ரத்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், உபகரணங்கள் இது பண்றவங்க, அதை தவிர வந்து செங்க சூழ்நிலை, ரியல் எஸ்டேட்டு, டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.